சீக்கிரமாக நாம் ஒருவரை மன்னிக்க பழகுவது அவசியம். நீங்க கோபப்படலாம், வேதாகமம் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அந்த கோபத்தை வைத்து நீங்கள் அப்படியே பிடித்து கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. சோ ஒருவேளை மன வருத்தங்கள் கண்டிப்பா வரதான் போகின்றது. நீங்கள் ஒருவரோட ஊழியம் செய்யும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள் நடக்கதான் போகின்றது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒருவரை மன்னிப்பது அவசியம். நீங்க மன்னிக்கலனா, அந்த பிரதரை அந்த சிஸ்டர் நீங்க மன்னிக்காம அவங்க மேல வர்மம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, பரலோகத்துக்கு போன பின்பதாக நித்தியமாக அவங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நித்தியமா நீங்க எழும்பும் பொழுது அவங்க முகத்தை தான் நீங்க விழிப்பீங்க. அவங்களதான் ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமா வைப்பார். ஆனால் இங்கேயே அந்த உறவை சரிப்படுத்திடுங்க, இங்கேயே மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாதம் ஆயிருங்க. இல்லைன்னா நித்தியமாக அவங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா மாறிடுவாங்க. உறவுகளை நாம் அந்த மன்னித்து மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்பது அவசியம்.